சசிகுமார்ட்ட வரேன். அப்ப அவங்கவங்க அந்தந்த இடங்கள்ல எங்க வாக்கு வங்கி இருக்கோ, எதை பேசுனா நமக்கு ஓட்டு கிடைக்குமோ, அந்த வகையில தான் காங்கிரஸும் நிக்குது, பாஜகவும் இருக்குதா? உறுதியா ஐயா இதயத்துல சொன்னது மாதிரி தான். இவங்க பாஜக இங்க தேர்தல் நடைபெற்று முடியும் வரை எந்த மாதிரியான இந்த மாதிரியான பேச்சுக்களையும் முந்தைய பிரதமர் அவர்கள் எடுக்கவில்லை, பேசவில்லை. இது தேர்தல் முடியுது கரெக்டாக இந்த மாதிரி இதில் போயிட்டு ராஜஸ்தானில் போய் இந்த மாதிரி பேசுறாரு. அப்போ அதேதான் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெலுங்கானா முதல்வர் பேசினார். அங்க அது வரைக்கும் இதை பத்தி பேசல, உதயநிதியை பத்தி பேசல. ஏன்னா நான் வரேன் முதல்ல பாஜக சொல்றேன். பாஜக திட்டமிட்டு இதை பரப்புது. ஏன் அப்படின்னா இவர்களுக்கு வட இந்தியாவை பொறுத்தவரை அரசியல் என்பதே இதை வைத்து தான் அவங்க அரசியலை நடத்துகிறாங்க. எதிர்ப்பு அரசியலை மட்டுமே தான் வளர்த்து தான் அவங்க வாக்கு வங்கியை உருவாக்கி வச்சுருக்காங்க. எந்த விதமான அவர்கள் செயல்படுத்திய திட்டங்களோ அவர்கள் ஏற்படுத்திய மாற்றமோ இந்த வாக்குகளை ஒருபோதும் அவங்களுக்கு அறுவடை செஞ்சு தராது அப்படிங்கிறத அவங்க நிதர்சனமாக நம்புகிறாங்க. ஏன்னா இந்த 10 ஆண்டுகளில் மக்கள் படுகின்ற அவதியும் மக்கள் படுகின்ற துன்பங்களும் எந்த ஒரு திட்டத்தையும் சரியாக நிறைவேற்ற முடியாமல் தடுமாறிக்கிட்டு இன்றைக்கும் எக்கானமி பார்த்திங்கன்னா ரொம்ப தடுமாற்றல் தான் இருக்குது. இவர்கள் வெறும் ஜிஎஸ்டி இந்த மாதிரி வரிகளை மட்டுமே வைத்து இந்த நாடு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த காரணத்தை கொண்டு வந்துட்டோம்னு சொல்கிறாரு பிரதமர். டேட்டா தான் சொல்லணும். அவர் சொல்லக்கூடாது, டேட்டா சொல்லணும் இல்லையா? எந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத டேட்டா சொல்லணும். நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்கோம், எந்த அளவில் நம்மளோட ஜிடிபி இருக்குது அப்படிங்கிறத டேட்டா தான் சொல்லணும். அப்படிங்கும்போது இன்றைக்கி அவங்க அதை சொல்லி வாக்கு கேட்கல. எங்கேயுமே நீங்கள் தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலாக இருக்கட்டும், தேர்தலில் கூட பாஜக எங்கேயுமே தான் செய்த சாதனைகளை பற்றியோ எதை பற்றியும் தெரியல, வெறுப்பு அரசியலை தான் கொண்டு வந்தாங்க. திமுக எதிர்ப்பது மட்டும்தான் நீங்கள் அவங்களோட அரசியலாக இருந்ததே தவிர நான் இந்த சாதனைகள்லாம் செய்தேன்னு சொல்ல. அப்போ பாஜக செய்கிறது எல்லாமே திட்டமிட்டு ஒரு வெறுப்பு அரசியல் தான். அதுக்கு அவர்கள் வடநாட்டு மக்களை ஒரு பகடக்காயை வச்சுக்கிட்டு இது செய்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆனால் இந்த முறை நீங்கள் பார்க்கும்போது பாஜக தொடர்ந்து ஒரு 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 மத வெறுப்பு அரசியலை கொண்டு போகிறது காங்கிரஸ் சரியாக எதிர்க்குதா அப்படின்னா காங்கிரஸுக்கும் இதில் பங்கு இருக்குது. ஏன்னா திருப்பி நான் சொல்கிறது என்னென்னா, காங்கிரஸ் இதில் சரியான நடவடிக்கை எடுத்திருக்கா இல்லை சரியான அணுகுமுறையில் தான் போகுதா அப்படின்னா இல்லை, அவங்களும் அங்கே தடுமாறி நிற்கிறாங்க. ஏன்னா இந்த வாக்கு வங்கிகளை பாஜக அறுவடை செஞ்சிடும், இந்த மத அரசியலை மத வெறுப்பு அரசியலை செய்து வாக்கு வங்கி எடுத்துருங்கிறனால பாஜகவை சரிசமமாக எடுத்து கொண்டு போறதுக்கு இவங்களுக்கு சரியான திட்டங்கள் இல்லாதனால, தொலைநோக்கு பார்வை இல்லாதனால இவர்கள் சரியா எதிர்க்க முடியாம ஒரே அளவுகோல்ல தான் நிக்கிறாங்க. ஒரே அளவுகோல் தான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க சாஃப்டா பேசுவாங்க, அவங்க கொஞ்சம் ஹார்டா பேசுவாங்க. 2 பேரும் பேசுறது ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் இப்போ ஐயா சொன்னாலே சென்செக் அதெல்லாம் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. இப்போ தேர்தல் வாக்குறுதியாக இவங்களும் கொடுப்பாங்க. காங்கிரஸும் அதே தான் செய்யும். இன்னைக்கு சொல்லும், நாளைக்கு வந்தோடனே சிஏஏ ஆதரிக்கும், என்ஐஏ ஆதரிக்கும், அதுக்கு எதிர்த்து எதுவும் பேசாது. இங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பிரச்சனையாகிறதுக்கா எதிர்த்து நிற்க மாட்டாங்க, எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நாம் தமிழர் போன்ற கட்சிகள் தான் வரும். இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் களத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நிற்கும். இவர்கள் இஸ்லாமியருக்கு எதிரானவர்களா அப்படின்னா பாஜக எதிரானவர்கள் தான். காங்கிரஸ் ஆதரவானவர்களா அப்படின்னா இல்லை, அவங்க சைலண்டாக இருந்துருவாங்க. அவங்க இதுக்கு எந்த ஒரு சிறுபான்மையினுடைய பாதுகாவலான தானே இங்க கட்டமைக்கப்படுது. ஏதாவது ஒரு இடத்துல காங்கிரஸ் கட்டமைக்கட்டும், அந்த வாக்குகள் எல்லாம் சிறுபான்மையினுடைய வாக்குகள் அதுங்க தான் போகும். நல்ல கேள்வி. அதுதானே சீமான் கேட்டாரு, சைத்தானின் பிள்ளைகளா கேட்டாரு. நல்ல கேள்வி நீங்க சொல்றது. எங்களுக்கு வாக்குகளை எங்க நீங்க யோசிச்சு பாருங்க. பாஜகன்னு ஒன்றை எதிர்த்து அதை காமிச்சு தான் இங்க திமுக இஸ்லாமியர்களை ஒன்று கூட்டி வாக்களை வாங்க. மித்தபடி நான் இஸ்லாமியர்களுக்கு இதை செய்துள்ளேன், நான் வந்தால் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி எங்கேயும் வாக்கு கேட்கல. நீங்கள் வாக்குகளை இவர்களுக்கு போட்டீர்கள்னா பாஜக உள்ளே வந்துடும். இவரோட பரப்புரை அப்படி தான் இருக்குது. அப்போ நீங்கள் நான்லாம் 24 இஸ்லாமியர்களை விடுதலை செய்தேன் சொல்லுங்கள். இத்தனை ஆண்டுகளாக ஜெயிலில் இருக்காங்களே விடுதலை இப்போ சொல்லாமே, சொல்லலையே, ஏன் சொல்லலை? அப்போ இது யார் இஸ்லாமியர் இருக்காங்க? யார் இஸ்லாமியர்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்க கேளுங்க. சிஏ இதை பற்றி என்ன சொல்கிறாங்க? எதிர்த்து நிப்பாங்களா? நாங்கள் வென்று வந்தால் நாங்கள் திருப்பி. அது பினராயி விஜயன் கூட கேட்கிறாரு, சிஏ பத்தி ஏன் ராகுல் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு? அப்ப சங் பரிவாரும் காங்கிரஸும் ஒரே நேர்கோட்டுல தாங்க நிக்குதுன்னு அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ரொம்ப தெளிவா எங்களுடைய தேர்தல் அறிக்கை தயாரித்தது அறிக்கை அந்த மாதிரி இருக்கும். திரு சிதம்பரம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அதாவது எதெல்லாம் ஜனநாயக விரோத சமூக நீதிக்கு விரோதமான சட்டங்களை கொண்டு வந்தார்களோ அந்த சட்டங்களை பூரா நீக்குவோம். அப்போ ஒன்றை சொன்னால் பினராயி விஜயன் என்ன கேட்குறேன், எங்கள் தேர்தல் அறிக்கையில் தெளிவாக சொன்னதுக்கு இந்த கேட்டவுடனே விளக்கமும் சொன்னார்.
அந்த தேர்தல் அறிக்கை தயாரித்த சிதம்பரம் அவர்கள் சொன்னார்கள் சிஏஏ என்ஆர்சி புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அதுல ஜனநாயக விரோதம் எல்லாமே நாம் சொல்லியிருக்கோம். இப்போ நீங்களே கேட்டீங்க, இவங்க தான் இஸ்லாமிய மக்களுக்கு வந்து உழைக்கிறாங்கன்னா இவங்களுக்குள்ள ஓட்டு விழுகணும். ஓட்டு விழுகலைன்னு தானே திரு சீமான் அவர்கள் சாத்தானுடைய பிள்ளைனாங்க. நான் கேட்குறேன், முஸ்லீம்களுக்கு வந்து இந்த சிறைவாசி விடுதலை வந்து சமீபத்தில் செஞ்சாங்களா இல்லையா? ஏற்கனவே கலைஞர் இருக்கும்போது 138 பேரை விட்டாரு. இன்னும் இந்த இஸ்லாமியர்கள் விடுதலை ஆகல சார். அததான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க. விடுதலை ஆகுள்ள வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? எப்ப செய்வாங்க? 5 வருஷத்துக்குள்ள முடிச்சிருவாங்க. நான் பாருங்க, அது இல்லைங்கம்மா, நான் கேட்குற கேள்வி, அதாவது இப்போ சமீபத்தில் அவங்களாம் எங்கே இருக்காங்க? விடுதலையில் தான் இருக்காங்க. அப்படி நீங்கள் வந்து சட்ட நடைமுறைகள் இருக்கு இல்லையா, எல்லாரும் வெளியில் இருக்காங்க, சட்ட நடைமுறைகள் பிரகாரம் முழுமையான விடுதலை கிடைக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கு ஒவ்வொரு விஷயம் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் கிடைச்சி, கலைஞர் தான் கொடுத்தாரு. முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கம் கொடுத்தது அவர், முஸ்லீம் மகளிர் விடுதி கொடுத்தது அவர், 4 கல்லூரிகளுக்கு இடம் கொடுத்தது அவர், வக்குபோர்டு காலேஜ், சதகத்துலாப்பா காலேஜ், இப்படி பல கல்லூரி கொடுத்தாரு. இங்கே காகிதமில்லத்து காலேஜ் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்களுக்கு கூட எல்லா வகையான கேட்ட கோரிக்கைலாம் செஞ்சிருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, மக்கள் வந்து அதே மாதிரி இந்து பெண்கள் அத்தனை பேரும் 22 பெரிய கட்சிகள் இருக்கு. 18 கோடி பாப்புலேஷனுக்கு அள்ளி சேர்த்து 22 கட்சி இருக்கு. 130 கோடி இந்துக்களுக்கு பேசுறதுக்கோ ஏதோ ஒரு சொல்றதுக்கோ ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு. அதனாலதான் அந்த இந்துக்களுக்கு அந்த கட்சி இப்பதான் ஒரு பட்டியல் போட்டாரு. ஒரு பட்டியல் போட்டு எவ்வளவு கொடுத்தாரு, எவ்வளவு கொடுத்தாரு, இந்துக்களுக்கு என்ன கொடுத்தாருன்னு சொல்லுங்க. அல்வா தான், லட்டு தான் கொடுத்தாங்க எல்லாரும். கல்வியை பறிச்சது யாரு? இதான் நிதர்சன உண்மை. ஒரே நிமிஷம். ராமர் கோவிலை இவ்வளவு நாள் எதிர்த்த காங்கிரஸ் இப்ப ராகுல் காந்தி போறாராம், ஏன் அமைதியில் நிக்க போறாராம். இப்ப திருப்பி ராமர் மேல பக்தி வந்துச்சு அவருக்கு சடனா. அவர்தான் சொல்றாரு, ஜெய் ஸ்ரீராம் சொல்றாரு. ஜெய் ஸ்ரீராம்ன்றது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான வார்த்தை. நீங்க சொல்றது ஜெய் ஸ்ரீராம், கமல்நாத் ஜெய் ஸ்ரீராம் சொல்றாரு. இப்ப ஏன் ராகுல் காந்தி ஓடுறாரு ராமர் டெம்பிள் கோவிலுக்கு? இதுல இருந்த மக்கள் எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க பேசுங்க சார். இல்ல, வெளிப்படையா தான் என்னன்னா, பாஜக எடுக்கும் அதே ஆயுதத்தை இப்ப காங்கிரஸ் எடுக்குது, இவ்வளவுதான். அவர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு, பூணூல் எடுத்து காமிச்சிட்டே அவர் சொல்லிட்டாரு, நான் அவர் வந்து ஒரு பார்ப்பனர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ராகுல் காந்தி இந்த ஜாதி இந்த மதம் சொல்லி இன்னைக்கு மோடிங்கிற ஜாதிக்காக வேண்டி ராகுல் காந்தி மோடிங்கிற பிரதமர் ஒரு ஜாதி பேரை வச்சிருக்காரு. ஏன்னா அவங்க தான் சொல்றாங்க மோடி என்பது ஜாதி, அந்த ஜாதியை ஏன் எதிர்த்தார் ராகுல் காந்தி தானே கேட்டாங்க. அப்ப ஒரு ஜாதி பேரை வச்சிருக்கக்கூடியவர் இந்தியாவுடைய பிரதமரா இருக்காரு. அத அப்படி நாங்க சொல்லக்கூடாதா? அவங்க ஜாதி நான் என்ன சொல்றேன், அதை தான் நான் திருப்பி சொல்றேன். 2 பேரும் அரசியலாக்கி இதை வந்து வாக்கு அறுவடைக்கு தான் உபயோகப்படுத்துறாங்க. இந்த மக்களுக்காக எந்த ஒரு திட்டங்களையோ செயல்களோ, இப்போ நீங்கள் சிறுபான்மையர்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, இதை விட பின்தங்கி பல பேர் இருக்காங்க. பல பழங்குடியினர் இருக்காங்க. இன்னும் வந்து இப்போ சிறுபான்மையரில் இன்னும் என்ன சொல்கிறது, ஒரு உணவுக்கு கூட கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு இன்னும் படிப்பு இல்லாத எத்தனையோ மக்கள் இங்கே இருக்காங்க. அதையும் சேர்த்து தான் இன்க்ளூசிவ், ஐயா சொன்னார் இல்லையா, இட்ஸ் இன்க்ளூசிவ் தான். நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான், இவர்களுக்கு மட்டும்தான் இந்த இது கிடைக்குதுங்கிறதெல்லாம் கிடையாது, எல்லோருக்கும் இது கிடைக்க வேண்டியது. அதில் யார் அதை முன்னிறுத்துறா, யார் அதை பின்ன இழுக்கிறா? யாரு? இந்த இஸ்லாமியர்களை மட்டும் முன்ன வைக்கிறது, இல்ல ரெண்டு பேருமே இதுல பங்கு இருக்கு. 2 கட்சிகளுக்குமே நான் வெளிப்படையா சொல்வது என்னன்னா, இவர்கள் வெறுப்பு அரசியலை வைத்து இதை வந்து அறுவடையாக்க பாக்குறாங்க. அது சரிசமமாக காங்கிரஸும் என்ன செய்து, இதனால வந்து எங்களுக்கு வாக்குகள் பறிபோகும் அப்படிங்கறதுனால இவர்களும் அதை கையில் எடுக்கிறாங்க. ஆனா மக்களுக்கான திட்டங்களா, மக்களுக்கு நான் இதை செஞ்சிருக்கேன், நான் 60 ஆண்டு காலமா காங்கிரஸ் இருந்திருக்கு, நான் இதெல்லாம் இஸ்லாமியர்கள் செஞ்சிருக்கேன், இல்ல மைனாரிட்டி பீப்புள் செஞ்சிருக்கேன், எடுத்து செய்யலாம். அதே பாஜக 10 ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற கொண்டு வந்து நீங்கள் ஆட்சியில் என்ன செய்த சாதனையில வச்சு திமுக காங்கிரஸ் ஒண்ணு செய்யல அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு தானே ஓட்டு விழுந்திருக்கணும். வெறுப்புல தானே அவர் பேசுறாரு சீமான். அதுதான் நான் சொல்றேன். இல்ல நாங்க வெறுப்புல
தரப்பில் பேசுகிறோன்னா இஸ்லாமியர்கள் வேண்டாம்னோ இல்லை இஸ்லாமியர்களை குறைத்தோ நாங்கள் பேசவில்லை. ஓகேங்களா? நாங்க தெளிவா சாத்தானி பிள்ளை மட்டும் தான் பேசுனீங்க. இல்ல அது வந்து அது மட்டும் தான் நிக்குது. அதுக்கு பின்னாடி அவர் பேசுனது மறைக்கப்படுது. அதுதான் சொல்றேன். இவங்க வெட்டி ஒட்டி அது என்ன கண்டென்ட்காக பேசுனாங்க அப்படிங்கறத எடுத்துட்டு தான் பேசுறாங்க. அது வந்து பொதுவா சொன்னது, எல்லாருக்குமாக சொன்ன கருத்து அது. அதை வந்து ஐயாவுக்கே தெரியும். அது நல்லா 10 தடவைக்கு மேல 20 தடவைக்கு மேல போட்டு திரும்ப அந்த கட்சிகளுக்கு ஏன் போடுறீங்க? இஸ்லாமியர்கள் நான் திருப்பி சொல்றேன், நடந்து முடிந்த தேர்தலில் மிக அதிகமான வாக்குகள் சிறுபான்மையர்னு சொல்றாங்களா, நாங்க வந்து அவர் பெரும்பான்மைன்னு சொல்றோம், இங்க இனத்தவர்னு சொல்றோம். அவர்கள் சொல்லுங்க, நாங்கலாம் இந்தியர்கள்னு சொல்றோம். அதான் சொல்றேன். நீங்க தான் சிறுபான்மையர்கள், இஸ்லாமியர்கள் நீங்க பிரிக்கிறீங்க. நான் எடுத்துக்கிறேன். ஆனா சப்கா சாத் சப்கா விசாஸ்னு சொல்றது பிரதமர் மட்டும்தான்.